Taste the Daily. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை பணியால் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஓரிக்கை, தேனம்பாக்கம் போன்ற பகுதிகளில் குடிநீர் குழாய் மற்றும் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சமதளமாக மூடப்படாததால் அந்த வழியாக வரும் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக மேயர் எதையுமே செய்யாத நிலையில் சாலையையாவது போட்டுத் தாருங்கள் என விடியா ஸ்டாலின் ஆட்சியை பார்த்து பொதுமக்கள் புலம்புகின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள குப்பை சேமிப்பு கிடங்கால் நீர்வளம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் உள்ளிட்டோர் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அகர ஆலம்பாடி கிராமத்திற்குட்பட்ட பெரிய ஏரியில் பொதுமக்கள் விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி குப்பை சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அகற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் 2 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் மக்கள் வரிப்பணத்தை விரயமாக்குவதுடன் நீர்நிலைகளை நாசமாக்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு தொடக்கப்பள்ளிக்கு வழி கேட்டு கிராம மக்கள் மற்றும் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டுக்கொள்ளை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதனிடையே பள்ளிக்கு செல்லக்கூடிய பாதை தனிநபரின் பட்டா நிலம் என்பதால் முள்வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் பள்ளி வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் மாணவர்கள் பள்ளிக்கு போகக்கூட வழி மறுக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்குவதாக கூறிய ஸ்டாலின் அரசு ஊதியம் கேட்டு போராடும் நிலைக்கு தள்ளியுள்ளது. கடலூர் மாநகராட்சியில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்பந்த நிறுவனம் கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என தெரிகிறது. ஒப்பந்த நிறுவனங்களின் ஊதிய முறைகேட்டால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு எஸ்பி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் பிடிபட்டார். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள எஸ்பி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மர்ம நபர் போன் செய்து தெரிவித்துள்ளார். விசாரணையில் ஆப்பக்கூடல் பகுதி ஐயாசாமி மதுபோதையில் மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. எஸ்பி அலுவலகத்திற்கே வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ஜாமீனில் வெளிவந்த ரவுடி தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டதால் மீண்டும் பிடிபட்டார். கூடுவாஞ்சேரி அம்பேத்கர் நகரை சேர்ந்த வினித்குமார் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் சிறையில் இருந்த அவர் ஜாமீனில் வெளிவந்தபோது தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர் மீண்டும் பிடிபட்டார். ஜாமீனில் சிறையிலிருந்து வெளிவந்த ரவுடி மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடும் அளவிற்கு விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக கண்டனம் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குடிநீர் விநியோகம் செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குன்னத்தூர் கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததாக தெரிகிறது. இதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் திருக்கோவிலூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஊராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் விவசாய நிலத்திற்கு செல்லும் நீரை குடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பெரியார் தீவுத்திடல் அருகே உடுமலை சாலையில் சாக்லேட் மூட்டை வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் குப்பைகளை கொட்டும் பாழடைந்த பேருந்து நிறுத்தத்தில் ஒரு மூட்டையில் சாக்லேட்டுகள் இருந்துள்ளன. அவற்றை அவ்வழியாக வந்த ஒருவர் எடுத்து பார்த்தபோது சாக்லேட் கவரில் போலியான நிறுவன பெயர்கள் இருந்துள்ளது. காலாவதியான போலி சாக்லேட்டுகள் வீசப்பட்டதா அல்லது போதை சாக்லேட் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. காவலர்கள் ரோந்து செல்லாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது.